Students, very good morning. ஸோ நேற்று பார்த்தது வந்து டோக்கன்ஸில் வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீவேர்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து நியூமரிக் கான்ஸ்டன்ஸ் ஒரு இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டு அது வந்து அது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா இந்த பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு இதுக்கெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பைட் சைஸு, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக இப்போ இன்டிஜருக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னால் இந்த வேல்யூஸ் தான் நமக்கு வந்து சொல்கிறோம். இது நம்ம வந்து நாளைக்கு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நம்ம அதை பண்ணுவோம். இப்போ என்னென்னா இன்டிஜர் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அப்போ என்னென்னா இப்போ ஒரு இன்டிஜரில் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு நான் வந்து எவ்வளோ வேல்யூஸ் தர முடியும், என்னால் எவ்வளோ வேல்யூஸை அந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ண முடியும். அப்போ ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, இப்போ அந்த வேரியபிளுக்கான ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஃபார் த டைப் ஆஃப் இன்டீஜர் அப்படின்னா ஓகேவா, அப்போ அதுக்கான ப்ரோக்ராம் நம்ம வந்து போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போ கிளியர். ஓகேவா? ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து கேட்கறது வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா? ரைட். நம்ம எக்ஸாக்டாக சொல்லும் போது இப்போ ஊப்ஸ் கான்செப்டோ இல்லை எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோ இல்லை மல்டி த்ரெட்டிங்கோ இது போல் பெரிய பெரிய ஒரு சாப்டர்ஸ்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு போயிடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து கோட்டை விடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது போல் பேசிக் கொஸ்டின்ஸில் கோட்டை விட்டுருவோம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இப்போ அப்படின்னா நம்ம இதை எப்படி கொண்டு வருதுன்றதை பற்றி பார்த்துருவோம், ப்ரோக்ராமேட்டிக்காக பார்த்துருவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் எடுத்துக்கிறேன். ரைட் சைடு வந்து போடுறேன். தென் கம்பைல் ரன் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்துப்போம். ஓகே. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் வந்து சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தடை உள்ள டிஃபைன் பண்ணுவீங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம டிக்ளேர் பண்ணுறது இன்டீஜரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நான் ஐபின்னு கொடுத்துக்கிறேன், இன்புட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஐபிக்கு நான் சொல்கிற வேல்யூ வந்து என்ன சொல்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா 2147,483 அவரோட லிமிட்டு 648 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ range of value for the integer data type is கொடுத்துட்டு ப்ளஸ் ஐபி நான் கொடுத்துட்றேன். இப்போ பண்ணியாச்சு. எகைன் நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஐபிக்கு அப்போ இந்த வேல்யூ கொடுத்தோம்ல 7 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வேல்யூ கொடுத்தோம்ல, இப்போ இந்த வேல்யூவோட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ நான் கொடுத்து பார்க்குறேன். 2147,483,648 நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்றதை பற்றி பார்த்துருவோம். இந்த பாருங்கள். அப்போ ரெண்டுமே கொடுத்தாச்சு. மெயின் மெத்தடை க்ளோஸ் பண்ணுங்க, அண்ட் தென் கிளாஸை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறது இப்போ நம்ம பின்னில் ஜாவா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த ஃபோல்டரை நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் ரேஞ்ச் டாட் சின்னு டாட் ஜாவான்னு கொடுத்துட்றேன். இன்ட் ரேஞ்ச் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் போயிடுவோம். இப்போ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் பார்த்து இருந்ததில்ல, அந்த ஃபைல் பார்த்து எடுத்துங்க. கண்ட்ரோல் சி, இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா சி ஸ்பேஸ் வந்து இன்ட் ரேஞ்சு டாட் ஜாவான்னு கொடுத்தோம். இது வருது பாருங்கள்.
என்ன சொல்லுது ஆக்சுவலாக 2147483 ஆக்சுவலாக இது நம்ம வந்து நோட் பேடில் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் சொல்லுதுல்ல. இதுவே நீங்கள் வந்து பண்ணுறது எக்லிப்ஸ் ஆர் நெட்பீன்ஸ் இது போல் ஐடிஎஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா 2 வேல்யூஸோடு நம்மளுக்கு வந்து மைனஸில் போயிட்டுருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா, அதுமாரி இதில் வரும். ஓகேவா, நம்ம ஐடியில் பண்ணும்போது எக்லிப்ஸ்லேயோ நெட்பீன்ஸ்லேயோ பண்ணும்போது. ஓகேவா, அப்போ என்ன சொல்லுது இன்டீஜர் நம்பர் 2 லார்ஜ் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இது இன்டர்பிரட்டர் கான்செப்ட் கிடையாது. ஏன்னா ஜாவான்றது கம்பைலேஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் லாங்குவேஜ். ஓகேவா, ஏன்னா இப்போ நார்மலாக பைத்தான் அப்படின்னா இன்டர்பிரேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது அப்போ எதெல்லாம் எனக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கோ ஃபஸ்ட்டு அது பிரிண்ட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வந்து அடுத்து காமிக்கும் இல்லையா. ரைட், ஆர்டராக வருது சொல்கிறேன். ஆனால் இப்போ ஜாவான்றது பார்த்திங்க அப்படின்னா அப்போ அந்த ஒரு ஒட்டுமொத்த கோடிங்கில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸாக்டாக ஸ்பாட் பண்ணி காமிச்சிடும். புரியுதுங்களா. அதனால் வந்து இந்த வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு 2 லார்ஜ்னு சொல்லுது பாருங்கள். இது எக்ஸாக்டாக பாசிபிள் கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை கமெண்ட் லைன் பண்ணிடுவோம். பாருங்கள், சேவ் பண்ணிக்கிறேன். எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து எகைன் நம்ம கம்பைலேஷன் பண்ணிப்போம். கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் நேம் கொடுத்தோம் இல்லையா, சாம்பிள்னு கொடுத்துருக்கோம். கிளாஸ் நேம் சாம்பிள்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ சாம்பிள் நான் கொடுக்குறேன். சாம்பிள் தெரியுதா. அப்போ இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ, அதாவது இன்ட்டோட லாஸ்ட் லிமிட். அப்போ எவ்வளோ வேல்யூஸ் வரைக்கும் போகும் இன்டீஜருக்கு அப்படின்னா இதுதான் எக்ஸாக்டாக லாஸ்ட் வேல்யூ. இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அது நம்ம கமாண்ட் லைனில் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எரர் அடிக்கும். இப்போ இன்ட் ரேஞ்ச் 2 லார்ஜ், இன்ட் நம்பர் 2 லார்ஜ்னு மாரி எரர் அடிக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து ஐடிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எக்லிப்ஸ் ஆர் நெட்பீன்ஸ் இல்லைனா இன்டெலிஜே இது போல் சம் ஐடிஎஸில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் வேல்யூஸ் போகுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை கொஞ்சம் பார்த்துங்க. இதேமாரி தான் லாங்கும் அதே மாதிரி தான், ஷார்ட்டும் அதே மாதிரி தான், பைட்டும் அதே மாதிரி தான். ஓகேவா, அதனால் இப்போ இன்டீஜர் அப்படின்றது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு நம்பரை நம்ம கொடுக்க போகிறோம், நம்மளுக்கு வந்து லைக் இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுக்க போகிறோம், இல்லைனா வந்து ஒரு நியூமரிக்காக நான் கொடுக்க போகிறேன், ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஜாவா வந்து எடுத்துக்கிற டேட்டா டைப் என்னென்னா இன்டீஜர் எடுத்துக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. இது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் மோஸ்ட் டாஸ்கல் கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஒரு நம்பரை நான் அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகேவா, அப்போ அந்த நம்பரை டிஃபால்ட்டாக எந்த டேட்டா டைப்பில் எடுத்துக்கும் ஜாவா அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் எடுத்துக்குன்றதை ஞாபகம் வச்சுங்க. அதே போல் தான் வந்து ஒரு பாயிண்டிங் வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பாயிண்டிங் வேல்யூஸை கொடுக்க போகிறோன்னா ஜாவா வந்து எந்த டேட்டா டைப்பில் நம்ம வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னா அது டபுள் டேட்டா டைப்பில் எடுத்துக்கின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட் டாஸ்கல் கொஸ்டின்ஸ் தான். ஜாவாவை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு பேசிக்காக பார்க்கக்கூடிய இதில் வந்து இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இதேமாதிரி தான் நம்மளுக்கு லாங்கும் இதேமாதிரி தான், ஷார்ட்டும் இதேமாதிரி தான், பைட்டும் இதேமாதிரி தான். ஓகேவா, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, ரைட். இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸ் இருக்கட்டும். ஓகேவா, ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு ப்ரோக்ராமேட்டிக் நம்ம போட்டு காமிச்சிட்டோன்னா வெரி கிளியர். ஓகேவா, அந்த கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ரைட், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகேவா நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கலாம், அதே மாதிரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஜாவாவில் வெரி பேசிக்கில். ஓகேவா, ரைட், தேங்க்யூ. நாளைக்கான இது வந்து நம்ம ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ரைட் சார், தேங்க்யூ. இதுக்கான நோட்ஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பிளாகரில் கொடுத்துட்றேன். இப்போ அதுக்கான லிங்க்கு நான் எல்லாமே இப்போ இந்த யூடியூப்பில் கொடுத்துட்றேன். ரைட்டா, வீடியோ பிடிச்சிங்கன்னா கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா, தேங்க்யூ.